இந்த நாளிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு தலைப்பு ராயானுடைய கிணறு. ராயானுடைய கிணறு. ஆமேன். ஒரு மாதிரி ஆயிட்டீங்களே. ஆமேன். சரி, இனி என்ன பாருங்க. ராயானை பார்த்துட்டீங்களா? இனி என்ன பாருங்க. கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னோடும் எங்கள் எல்லாரோடும் உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிப்பதாக, உம்முடைய வார்த்தை எங்களை மறுரூபமாக்குவதாக. வார்த்தையை கொடுக்க போகிற என்னை ஆசீர்வதியும். எனக்கு நல்ல ஞானத்தை தாரும். எந்தெந்த வசனங்கள் எங்கெங்கே இருக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு, ராயானுடைய கிணறு. நீங்கள் பைபிளில் இந்த ராயானை பார்க்க முடியாது. ராயான் பைபிளில் இல்லை. ஆனால் பைபிளில் கிணறு எழுதப்பட்டிருக்கு. தயவு செய்து எல்லாரும் ஆமேன் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஆமேன், ஸ்தோத்திரம். முழுமையாக கவனிக்கணும், ப்ராப்பராக கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமானது. ஆமேன். சரி, இந்த ராயானை நீங்கள் பைபிளில் பார்க்க முடியாது. ஆனால் கிணறு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், யோவான் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், யோவான் 4:6, கொஞ்சம் ஸ்பீட்டாக போங்க, நான் நிறைய பேசணும். ஆமேன். யோவான் 4:6, அங்கே யாக்கோப்புடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தின் நாள் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. ஆமேன். அங்கே யாக்கோப்புடைய கிணறு இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. கிணறு பைபிளில் எழுதி இருக்கிறது. ஆனால் ராயான் பைபிளில் கிடையாது. ஆமேன். ராயான் எங்கே கிடையாது? பைபிளில் கிடையாது. யார் இந்த ராயான்? ஆமேன். நான் கடந்த நாட்களில் யூடியூப்பில் ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று கேட்டேன். கிறிஸ்தவ மெசேஜ் எல்லாம் இந்த ஷார்ட் அண்ட் சொல்லி ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் சின்ன சின்ன அட்வைஸுகள் கொடுப்பாங்க. என்ன, தலையாட்டினா நான் போயிடுவேன். பார்த்துருக்குறீங்களா? யூடியூப் இருக்கா? எத்தனை பேர்கிட்ட யூடியூப் இருக்கு? அப்போ ஏன் தலையாட்டாமல் இருக்கிறீங்க? ஆமே. சரி, யூடியூப்பில் அந்த ஷார்ட் அண்ட் சொல்லி சின்ன சின்ன அட்வைஸ் படங்கள் நிறைய இருக்கு. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அதில் நாங்கள் ஏதோ ஒன்றை தேடினா ஏதோ வருமண்டு அனுபவங்கள் இருக்கா? ஒன்றுமே இல்லை. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ரைட். ஒரு சில பேரை பார்த்தா அடிச்சு உட்கார வச்ச மாதிரி இருக்கிறீங்க. சீமான் சொன்ன மாதிரி எங்கட சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறாக்கள் மாதிரி இருக்கிறீங்க. சில பேரை பார்த்தா உங்களை வச்சு இன்றைக்கு நான் எப்படி பிரசங்கம் பண்ண போகிறேனோ தெரியாது. கொஞ்சம் கூலாக இருங்க. ஆமே. சீமான் சொன்னார், சட்டமன்றத்தில் ஒவ்வொரு தினம் உட்கார்ந்துட்டு இருக்கணும் பார்த்தா அடிச்சு உட்கார இதெல்லாம் இருக்கணும்னு அடிச்சு உட்காந்து கொஞ்சம் நான் வெளியே எல்லாம் போயிட்டு வர போகிறேன். ஆமே சொல்லுங்க. ஆனால் பைபிளுக்குள்ளே தான். அப்போ அந்த ஷார்ட், அந்த சின்ன ஃபிலிமை நான் கேட்டேன். நிறைய வரும், நிறைய கதைகள் வரும். அதில் நான் கேட்டேன். அதை கேட்ட நாளில் இருந்து என் மனசை விட்டு அது போகவே மாட்டேங்குது. அதை கேட்டதில் இருந்து மனசை விட்டு போகல அந்த கதை. அதை வச்சு தியானிச்சு அதை வச்சு யோசிச்சு அதை பைபிளோட சேர்த்து பார்த்து இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜை உங்களோட கொடுக்க போறேன். ஆனால் அது பெரிய விளைவை கொண்டு வரும். அது என்ன கதையண்டா, ரயான். இந்த ரயான் இப்போ 6 வயசுல, இவருக்கு இப்போ நான் ஒரு நினைக்கிறேன் 10 வயசு இருக்குமென்று நினைக்கிறேன். இந்த ரயான் என்பவர் கனடா நாட்டை சேர்ந்த மகன். கனடா நாட்டை சேர்ந்தவர்.
அவருக்கு 6 வயசு இருக்கைக்குள்ள அவர் ஸ்கூலுக்கு போகிறார். கதையை நல்லா கேட்டா தான் பிரசங்கம் அப்புறம் சரியா புரியும், இல்லையண்டா முடியாது. ஆமே சொல்லுங்க. கதையை கேளுங்கள். அவர் 6 வயசு இருக்கிற பொழுது அவர் ஸ்கூலுக்கு போகிறார். ஸ்கூலுக்கு போகிற பொழுது ஸ்கூலில் வாத்தியார், இப்ப என்ன போல ஒரு வாத்தியார் 2 வச்சுக்கொள்ளுங்க. அந்த வாத்தியார் பாடம் எடுக்கிறார். பாடம் எடுக்கக்குள்ள அந்த வாத்தியார் என்ன சொல்றாருண்டா, நீங்க எல்லாம் நல்லா தண்ணி குடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் நல்லா ஜூஸ் குடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் நல்லா கொக்கோ கோலா குடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் நல்லா சாப்பிட்றீங்க. ஆனா ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள். கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதற்கு எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறார்கள். அந்த தண்ணி கூட ஆரோக்கியமான சுத்தமான தண்ணி கிடையாது என்று சொல்லி கனடா நாட்டில் இல்லாத பாடத்தை இந்த பிள்ளைகளுக்கு வாத்தியார் பாடம் எடுக்கிறார். எங்கேயாவது பாடம் இருக்கா? இது இங்கே இருக்கா? உங்களோட நாட்டில் இருந்துச்சா? இல்ல இல்ல. அப்ப இந்த வாத்தியார் இந்த பாடத்தை எடுக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தண்ணிக்காக அந்த குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தோண்டினா தண்ணி கிடையாது, எவ்வளவோ கிலோமீட்டர் தூரம் போறாங்க. எவ்வளவோ கிலோமீட்டர் தூரம் போய் தண்ணி எடுத்தா கூட அந்த தண்ணி ஆரோக்கியமான சுத்தமான தண்ணி கிடையாது. அதனால அந்த ஜனங்கள் தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்க என்று சொல்லி இந்த 6 வயசு பிள்ளைகளுக்கு இந்த வாத்தியார் பாடம் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இந்த ராயான் என்ன செய்கிறார், நேரா வீட்டை போறார். வீட்டை போயிட்டு அப்பா அம்மாட்ட கேட்கிறார், அப்பா அம்மா எங்களுக்கு ரொபினையை திறந்தா தண்ணியெல்லாம் ஓடுது, நாங்க எல்லாம் குளிக்க போகைக்குள்ள என்ன ஜிபிஎல்லா ஏதோ அந்த சின்ன பாக்ஸ். இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாரையும் நான் இங்க உட்கார பண்ணிட்டேன். வாலிப பிள்ளைகள் நல்லா எக்குத்தே பண்ணணும். ஆமே, அந்த பாட்டு போடுறது ஓகே, அதோட தான் நம்முடைய பிள்ளைகள் டாய்லெட்டுக்குள்ள டூஷுக்குள்ள போவாங்க. அதை போட்டு 4 வீட்டுக்கு சத்தம் கேட்கும். இருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்களா? அந்த பாட்டை போட்டுட்டு டூஷுக்குள்ள அவங்க ரோபினியை திறந்துட்டு அடிதான் குழி. பரவாயில்ல, குளியுங்கோ, சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா திறந்து விட்டு நல்லா குளிக்கிறாங்க. அப்ப ரயான் என்ன சொல்றான் அப்பா அம்மாட்ட, அப்பா அம்மா இங்க பாருங்க, எங்களுக்கு எல்லாம் தண்ணி நிறைய இருக்குது. ரோபினியை திறந்து விட்டா டூச்சுக்குள்ளே போனால் இங்கே போனால் எல்லாம் தண்ணி இதுக்குள்ளே வேற பத்தாததுக்கு வெளியே. ஆமாம், நீங்கள் பிசினை வேற திறந்து செஞ்சு போட்டு அதுக்குள்ளே வேற தண்ணி அடிச்சு விட்டுருக்குறீங்க, நல்லா இருக்கு. ஆனால் ஆப்பிரிக்கில் கொஞ்சம் தண்ணிக்கு ஜனங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அப்போ அப்பா அம்மா கேட்குறாங்க. அப்போ ரயான் சொல்கிறான், அந்த வாத்தியார் சொன்னார், நாங்கள் எல்லாம் காசு சேர்த்தா இவ்வளவு காசு கலெக்ட் பண்ணினா நாங்கள் அதை கொண்டு நாங்கள் ஆப்பிரிக்காவில் போயிட்டு கிணறு கட்டினா அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் எங்களை போல நல்லா தண்ணி குடிப்பாங்களாம் என்று சொல்லி இந்த ரயான் அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க. அப்போ அப்பா அம்மா சொல்கிறாங்க, அப்போ உனக்கு விருப்பமா, அப்படி செய்ய உனக்கு விருப்பமா? இவன் சொல்கிறான், ஆமாம் எனக்கு விருப்பம். உடனே அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, சரி உன் விருப்பத்தின்படி நீ செய்யலாம். நீ என்ன செய், இந்த வீட்டில் வேலை செய், மாசத்துக்கு நாங்க இவ்வளவு சம்பளம் தருவோம். அப்பா அம்மா சொல்றாங்க, மாசத்துக்கு உனக்கு இவ்வளவு சம்பளம் தருவோம். யூடியூப்ல போகுதாம்மா, நல்லா போடுங்க. ஆமே, ராயனுடைய கிணறு 2 போடுங்க, அப்பதான் எல்லாம் பார்ப்பாங்க. ஆமே சொல்லுங்க. மாசத்துக்கு உனக்கு இவ்வளவு சம்பளம் தருவோம், $70 கனடியன் டாலர்ஸ், இவ்வளவு சம்பளம் தருவோம், நீ வீட்டில் வேலை செய், அப்புறம் எல்லா காசையும் சேர்த்து கொண்டு போய் உன்னுடைய விருப்பப்படி ஆப்பிரிக்காவில் கிணறு தோண்டி அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம். அவர் சந்தோஷமா கிணறு வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன வேலை செஞ்சிருப்பார்? என்ன வேலை? வெளியே போய் வேலை செய்யலாம், வீட்டில் தான் வேலை செய்யலாம். என்ன வேலை செஞ்சிருப்பார்? கேட்கல, நீங்க சொல்றது எல்லாம் செஞ்சிருப்பார். ரைட்,
சப்பாத்து எடுத்து வச்சிருப்பார். சொக்ஸ் எல்லாம் சரியாக சேர்த்து, சில சொக்ஸு ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்ன, அப்போ இது அதோட அதை இதோட எல்லாம் சேர்த்து வைப்பார். ஊத்த உடுப்பை கொண்டு போய் வாஷிங் மிஷினுக்கு பக்கத்தில் வைப்பார். உடுப்பு உடுப்பு கழுவ போட்டால் அதை காய போடுவார். காய போட்டதை கொண்டு வந்து பிள்ளைகளை எல்லாம் கவனிக்கணும். ஆமாம், உங்களுக்கு தான் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வைப்பார். எல்லா வேலையும் செய்ய மாதம் முடிய $70 கொடுக்குறாங்க. ஆனால் $70 பத்தாது. வேறு ஜனங்களோட பேசுகிறார், எல்லாரும் கொடுக்குறாங்க. போய் உகண்டா நாட்டில் அங்கோலாவா உகண்டா நாட்டு கேபிட்டல் என்ன, எங்களுக்கு எங்க பாஷை தெரியும், எங்களுக்கு பாண்டிச்சேரி பாரிஸ், பாண்டிச்சேரி பாரிஸ், பாரிஸ் பாண்டிச்சேரி, இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரைட், அங்கோலா போல தான் இருக்கு. அங்காரா, டாக்காவா, ஓகே சரி, ஏதோ ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்போ உகண்டாவில் போயிட்டு இவர் கிணறுகள், இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள பாடம் எடுக்க வேண்டாம், எனக்குள்ள என்ன கவனிங்க. ரைட், நல்லது, சோத்திரம். அப்போ இவர் கிணறு கட்ட ஆரம்பிச்சிட்டார். கிணறு கட்டுறாங்க. இன்றைக்கு 17 லட்சம் பேர் நல்ல தண்ணி குடிக்கிற அளவுக்கு அந்த ரயன் அங்கே கிரிகை செய்திருக்கிறார். இன்றைக்கு 17 லட்சம் பேர். இதை நான் கேட்ட உடனே அப்பாடா, இதெல்லாம் புரட்சி. சொல்லுங்களேன், இது அல்லவா புரட்சி, இது அல்லவா மாற்றம். இன்றைக்கு மாற்றம் என்று சொல்லி என்னென்னலாம் வருது. ஆமே சொல்லுங்களேன். சில பேர் நம்ம ஊர் பக்கமே போறது இல்லை, போங்க. இது அல்லவா புரட்சி. இதை நான் தியானிக்க என்னாலே அடுத்தது தியானிக்க முடியாத அளவுக்கு இது என் இருதயத்தை என் சிந்தையை நுழைச்சிச்சு. அப்ப இதை வச்சு நான் பைபிளை தியானிக்க ஆரம்பிச்சேன். ஏனண்டா நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மக்கள் மத்தியில நானும் ஒரு வாத்தியார் மாதிரி தான், ஒரு பிரசங்கியாரா இருக்கிறேன். நான் என்னத்தை போதிச்சா இவங்களுக்குள்ள ஒரு புரட்சி உண்டாகும். சத்தமா எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அப்ப நான் இதை தியானிச்சேன், பைபிளோட தியானிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த காரியத்தை இன்றைக்கு காலை வேளையில உங்களோட நான் பேச போகிறேன். நான் ஒரு 5 காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ நான் என்ன செய்தேன், சரி இப்ப ஷோர்ட் அதில் கேட்டேன். ஒரு நம்முடைய இந்தியாவை சேர்ந்த ஒரு தம்பி இதை சொன்னார். இதை நான் பலிப்பிடத்தில் நின்று பிரசங்கம் பண்றதுக்கு முதல்ல இது உண்மையாண்டு சொல்லி பார்க்கறதுக்காக நான் நெட்டுக்குள்ள போயிட்டு ராயானுடைய கிணறு என்று சொல்லி நான் தட்டினேன். வந்து விழுந்துச்சு. இது ஏனண்டா பிரசங்கம் பண்றதை சும்மா அங்க இங்க கேட்டுட்டு சொல்லிடக்கூடாது. சத்தமா, நீங்க என்ன விட பிரசங்கிமார்கள். அப்ப நான் நெட்டுக்குள்ள தட்டி பார்த்தேன், நெட்டில் இருக்குது. அப்போ சகோதரிக்கு சொன்னேன், இப்படி ஒரு மெசேஜ் எனக்கு கிடைச்சிருக்கு, கர்த்தர் சொல்றாரு, நான் இதை பிரசங்கம் பண்ண போறேன், எனக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இதை கொஞ்சம் போடுங்க என்று சொன்னேன். இங்க இருக்குது, நீங்களும் வீட்டை போயிட்டு உங்களோட நெட்டில் ராயானுடைய கிணறு 2 தட்டுங்க, இது கண்டிப்பா வரும். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஆகவே இது வெறும் கதை அல்ல, கற்பனை கதை அல்ல, இது உண்மை சம்பவம். ஒரு 6 வயசு பிள்ளையினால ஏற்பட்ட ஒரு மாற்றம், ஒரு புரட்சி. 6 வயசு பிள்ளைக்குள்ள போன அந்த வார்த்தை அந்த பிள்ளையினுடைய சிந்தியை சிந்திக்க வைத்து, வேலை செய்ய வைத்து, கஷ்டப்படுத்தி, அதுவும் எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஆப்பிரிக்காவில் போயிட்டு கிணறு கிண்டி இன்றைக்கு 17 லட்சம் பேர் ஒழுங்கா தண்ணி குடிக்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. இதை நான் உடைச்சு இன்றைக்கு உங்களோட பேசுகிறேன். 5 காரியத்தை உங்கள்கிட்ட பேசுகிறேன். வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிங்க. பெரியவங்க, எங்களோட வயசு, எங்களுடைய காலம், உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு, உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. மண்ணாக்கிடாதீங்க.
வீணாக்கிடாதீங்க. அநியாயமாக்கிடாதீங்க. இந்த உலகத்துக்கு இந்த ரயானை போல எத்தனையோ மனிதர்கள் தேவை. நெளியக்கூடாது, நெளியக்கூடாது. இந்த உலகத்துக்கு இப்படிப்பட்ட ரயான்கள் தேவை. உலகம் பசியில இருக்கு, உலகம் தாகத்தில இருக்கு. உலகத்தை உடைக்கிறவர்கள், சிதைக்கிறவர்கள், நிர்மூலமாக்குறவர்கள் தேவையில்ல. இந்த உலகத்துக்கு ஆறுதல், இந்த உலகத்துக்கு ஆகாரம், இந்த உலகத்துக்கு நன்மை செய்கிற மனிதர்கள் தேவை. வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலம் பெருமதியானது. உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். நாங்கள் பெரியவர்கள், நாங்க ஓடா தேஞ்சிட்டோம். எங்களால இனி ஒரு காரியத்தை செய்கிறேன்டாலும் ரொம்ப தூரம் இல்லை. பாஸ்டர் என்ன சொல்றாரு உங்களுக்கு தெரியும், புரிஞ்சு கொள்ளுவீங்க. எங்களால ரொம்ப ஓட முடியாது. ஆனா நீங்கள் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், உங்களால தூரத்துக்கு போக முடியும். ஒரு பெரிய அஸ்திபாரத்தை போட்டு பெரிய வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை, பெரிய இந்த உலகத்துக்கு நிழல் கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை மண்ணாக்காதீங்க. உங்களுடைய எதிர்காலம் பெருமதியானது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே அசைவாடுகிறார். உங்களை இழுக்கிறார், அழைக்கிறார். நீங்க உங்களோட வாழ்க்கையை கொடுக்கணும். ஆண்டவருக்கு தேவை, இந்த உலகத்துக்கு தேவை. அன்னை தெரேசாக்கள் தேவை. ஒரு அன்னை தெரேசா, ஒரு அன்னை தெரேசா இந்த ஐரோப்பாவில் இருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க. இன்றைக்கு இந்தியாவில் நீங்க சாமியாரைக்குள்ள போனீங்கடா, காந்தி, இந்திரா காந்தி, அதோட அன்னை தெரேசாவும் அங்கே இருக்கிறாங்க. சாமியார வரைக்கும் அன்னை தெரேசா வந்துட்டாங்க. காரணம் என்ன? காரணம் என்ன? அவங்க இந்த உலகத்துக்கு தனக்காக வாழல, தனக்காக வாழல, தனக்காக வேலை செய்யல, தனக்காக தன் வாலிப நாட்களை அவ யூஸ் பண்ணல. இந்த உலகத்துக்காக, எங்கட இந்தியாவுக்காக வாழ்ந்தாங்க. இன்றைக்கு இந்தியா, எங்கள் தேசம், அன்னை தெரேசாவை கொண்டாடுகிறது. அன்னை தெரேசா மரித்து போய் கிடக்கிற பொழுது இந்தியா கொடியை கொண்டு போய் அன்னை தெரேசாவினுடைய அந்த அந்த பிரேத பெட்டிக்கு மேல போத்தார்கள். இந்த ஐரோப்பா சொல்லிச்சு, அன்னை தெரேசாவை எங்களுக்கு கொடுங்கள். நோ, தர முடியாது. அன்னை தெரேசாவை தர முடியாது, அந்த பிரேதத்தை தர முடியாது. அது எங்களுக்கு சொந்தமானது. சத்தமா, சத்தமா, அது எங்களுக்குரியது. நாங்க அதை விட மாட்டோம். அது செத்து இனி ஒன்று செய்யலாது. ஆனாலும் அந்த பிரேதம் எங்களண்டையில தான் இருக்கணும். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, உங்களுடைய பிரேதத்தை கூட இப்படி போராடி வைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு நீங்க வாழ முடியும், வாழ முடியும். உங்களோட வாலிப நாட்கள், ஏன் நான் உங்களோட பேசுறேன்டா, உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு. நீங்க ரொம்ப தூரம் போகலாம். பெற்றோர்களோட அப்புறம் பேசுறேன். அப்போ நீங்க சின்ன பிள்ளைகள் என்று சொல்லாதீங்க. ஐயோ நான் சின்ன பிள்ளை, எனக்கு ஒன்றும் தெரியாது. நாங்களும் பெரியவங்க, நாங்க தான் த்ரோபேத். ஐயோ பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, பிள்ளைக்கு தேத்தண்ணி வைக்க தெரியாது, அதை பெருமையா பேசுறது. சுமதி சொல்லுவாங்க, நான் 11 வயசுலயே சாப்பாடு சமைக்க பழகிட்டேன். நல்லது. உங்களோட பிள்ளைகள், உங்களோட பிள்ளைகள், நான் சொல்றேன், உங்களோட வெற்றி,
உங்களோட வெற்றி எது தெரியுமா? நீங்க செய்ததை விட உங்களோட பிள்ளைகளை செய்ய வைக்கிறது தான் உங்களோட வெற்றி. என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, நான் இப்படித்தான் பேசுவேன். நான் பள்ளிப்படத்தில் நிற்கக்குள்ள பாஸ்டர், இறங்கிட்டா புருஷன், சகோதரன். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ நீங்க சின்ன பிள்ளைகள் என்று சொல்லக்கூடாது. இன்றைக்கு நாங்க தியானிக்க போறோம். என்னோட திருப்புங்க, இவ்வளவு ஒரு அழகா இருக்கிறாங்க. என்ன நான் நம்புறேன், இந்த திருச்சபையில் இந்த இடத்துல நிறைய பிள்ளைகள், நிறைய அன்ன திரேசாக்கள் இருக்கிறீர்கள். அன்ன திரேசாக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நிறைய ரயான் இருக்கிறீர்கள். புறப்பட்டு போங்கள். இந்த உலகத்துக்கு நீங்க தேவை. கர்த்தருடைய அன்பினால் நிறைந்து, கர்த்தருடைய இரக்கத்தினால் நிறைந்து நீங்கள் இந்த உலகத்துக்குள்ள எங்கேயாவது புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களோட இருப்பாராக. நான் ஒரு 5 காரியத்தை பேசுறேன். முதலாவது, ஆசிரியனுக்குள் இருந்த பாரம். இரண்டாவது, ஏன் ஆசிரியர் தான் செய்யவில்லை, பிள்ளைகளை எதிர்பார்த்தார். மூன்றாவது, ஆசிரியர் ஏன் சிறு பிள்ளைகளுடன் பேச வேண்டும். நான்காவது, ராயான் மட்டும் ஆசிரியரின் கருத்தை உள்வாங்கி வேலை செய்தான். ஐந்தாவது, பெற்றோர்கள் செய்யாமல் ராயான் செய்ய அனுமதித்தார்கள். 5 காரியத்தை நான் உடைச்சு நொறுக்கி உங்களோட பேச போறேன். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? என்ன கவனிங்க. முதலாவது, ஆசிரியருக்குள் இருந்த பாரம். 6 வயசு பிள்ளை. ஆமென். 6 வயசு. சத்தமா ஒரு மாதிரி இருக்க கூட. என்ன கவனிக்கணும்? என்ன கவனிக்கணும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன கவனிக்கணும்? இந்த வாத்தியார் பாடம் எடுத்தது எத்தனை வயசு பிள்ளைகளுக்கு? 6 வயசு பிள்ளை. இப்ப என்ன நீங்க புருஷனும் பொஞ்சாதியும் வரிசையா போய் கொண்டிருக்கிறீங்க? ஓடி வந்து உட்காருங்கள். ஆமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே, ஒரு ஆள் தான் பால் கொடுக்கிறது, 2 பேரும் போய் பால் கொடுத்து கொண்டு என்ன இது? ஆமே, மன்னிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ஆமே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமேன். சரி, பிள்ளைகளை பற்றி பேசுறேன். அப்ப பெற்றோர்கள் நல்லா உள்வாங்கணும். ஆமே சொல்லுங்க. இந்த வாத்தியார் பாடம் எடுத்த பிள்ளைகள் வகுப்பறை 6 வயசு பிள்ளைகள். அப்ப முதல்ல நாங்க 6 வயசு பிள்ளை யார் என்று எங்கட கற்பனைக்குள்ள கொண்டு வரணும். எங்கட சபையில 6 வயசு பிள்ளை யாருன்னு கேட்டா, போன வாரத்தில் கேட்டேன் அஸ்ரோன்னுட்ட, உனக்கு எத்தனை வயசுண்டு? அஸ்ரோன் சொன்னா சீசம். எத்தனை வயசு? சீசம் என்று இப்படி கையை காட்டினாரு. இப்படி ஏதோ கையை காட்டி சீசம். அவர் பக்கம் போயிட்டார். இப்ப நீங்க கற்பனைக்குள்ள வைக்க வேண்டியது அஸ்ரோனை. உங்களை வைக்காதீங்க. ஆமே சொல்லுங்க. உங்களை வைக்காதீங்க. நீங்க பெயிண்ட் அடிக்கணும், வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியே பிரயோஜனம் கிடையாது. உங்களை விடுறேன், நீங்க போங்க எங்கேயாவது. பெருசுகள், உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு நான் ஒரு மாதிரி தான் பேசுவேனா, ஆனா பாஸ்டர் ஜோதி ரைட். என்ன கவனிங்க. அல்லேலூயா. அப்ப 6 வயசு பிள்ளைகளுக்கு அந்த வாத்தியார் பாடம் எடுக்கிறார். வகுப்பறை. ஆமேன். வகுப்பறையில் 6 வயசு பிள்ளை. இப்போ அஸ்ரோன் மாதிரியான வயசுக்காரர். அஸ்ரோன், பெத்தேல், இன்னும் கெல்குமாவில் பெத்தேலும் 6 வயசுக்குள்ளே வர்றாங்க. என்ன சொல்லுங்க, அதுலேயும் ஒரு பெரிய எக்கிப் இருக்கு. எலோரா இருக்கு, மாராநாதா இருக்குது, ஷாம் இருக்கிறான், அடுத்தது மெக்டலா இருக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய எக்கிப். இவங்க எல்லாம் 6 வயசு பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? 6 வயசு பிள்ளைகளை உட்கார வச்சுட்டு இந்த 6 வயசு பிள்ளைகளுக்கு ஆப்பிரிக்கா கிணறு எங்க கோயிச்சோண்டு போறீங்களா? சோத்திரம். ஆமே. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட வண்ணமாகவே மறுபடியும் திரும்பி வருவார். ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. சரி, ஓகே. இப்படி சொன்னா தான் அடுத்த ஆள் எடுத்துக்கொள்ளப்படாது. பிரசங்கம் முடியும் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படாதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த 6 வயசு பிள்ளைகளுக்கு இந்த இந்த டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க. என்னத்தை பாடம் எடுக்கிறாங்க? ஆப்பிரிக்கா தண்ணி. நான் கேட்கிறேன், இந்த 6 வயசு பிள்ளைகளுக்கு ஐரோப்பா கண்டத்தை வரைபடமாக காட்டி
இதில் எது பிரான்ஸ் என்று கேட்டால் கூட அசுரோன் சொல்லுவாரோ தெரியாது. நான் குறைச்சி பேசல, ஆனால் யோசிச்சு பாரு. அப்ப இந்த ஐரோப்பா கண்டத்தில் எது பிரான்ஸ் என்று கூட தொட்டு காட்ட முடியாத பிள்ளைகளுக்கு போயிட்டு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற பிரச்சனையை இந்த டீச்சர் இந்த பிள்ளைகளிடத்தில் பேசுறாங்கன்னு சொன்னா, முதலாவது டீச்சர் அந்த பிள்ளைகளை குறித்த, ஆப்பிரிக்காவில் இருந்த பிள்ளைகளை குறித்த பாரத்தினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். ஆமா, சில பேர் நாங்க புலம்புவோம் பாருங்க ரோட்டில் போய்க்குள்ள. சில பேர் கனவுல புலம்புவோம், டேய் 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 புர்ரா என்ன அடிக்கிறா என்னடா, ஜெய் கம்மண்டிரு சோத்திரம் ஆமே விடு விடு இப்படி இப்படி. கனவுல கூட புர்ற இல்லை. ஏன்? இறுதிய என்ன, தொல்லையின் மிகுதியினால் சொற்பனம் பிறப்பது போல மனதிலே இருக்கிற அழுத்தங்கள் பாரங்கள் என்ன செய்து சொற்பனமாக வருகிறது போல, இந்த டீச்சருக்குள்ளே இருந்த அந்த ஆப்பிரிக்காவில் அந்த சின்ன பிள்ளைகள் படுகிற கஷ்டத்தினுடைய சூழ்நிலை, அந்த இறுதிய பாரத்தை கொண்டு போய் சின்ன பிள்ளைகளிட்ட கொட்டுறாங்க. யார்கிட்ட கொட்டுறாங்க? இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சரவணனும் அஸ்ரோனும் வர்றாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரவணனிட்ட நான் எப்படி டீல் பண்ணுவேன், அஸ்ரோனிட்ட எப்படி டீல் பண்ணுவேன்? சரவணனிட்ட என்ன மாதிரி வீடு வாங்குவோமா, நான் நீங்களும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போமா, பெரிய பெரிய அளவில் தான் நாங்கள் பேசுவோம். ஏனென்றால் அவர் அறிவுத்திறன் உள்ளவர், அவரால் அதை செய்ய முடியும், அவரால் ஒரு கிரெடிட் எடுக்க முடியும். சொல்லுங்களேன், அவரால் ஏதோ ஒன்றை செய்ய முடியும். ஆனால் அஸ்ரோனுக்கு என்ன செய்வேன், அவனை தலையில் பிசு கொடுத்து அல்ல சொக்க கிள்ளிட்டு கட்டி கலாம் செஞ்சுட்டு ஒரு இதுக்கு தான் அவர் லேக். சொல்லுங்களேன், சொல்லுங்க ஆமே. அங்க இங்க போகக்கூடாது, விட மாட்டேன். அப்ப நான் அஸ்ரோனை என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள, என்னுடைய பாசத்தை பகிர்ந்து கொண்டு அவனை கொஞ்சுறதுக்கும் கலா செய்கிறதுக்கும் தான் அஸ்ரோனை நான் உபயோகப்படுத்துவேன். ஆனால் சரவணனை பெரிய பெரிய காரியம் செய்கிறதற்கு நான் அவரோட டீல் பண்ணுவேன். ஆனா இந்த டீச்சர் இந்த பெற்றோர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பாடம் எடுக்கல, இந்த சின்ன பிள்ளைகளோட பழகி பேசி இருக்கிறா. உண்மையிலே யோசிச்சு பாருங்க. நாங்க என்ன சொல்லுவோம், போயும் ஆப்பிரிக்காவை பற்றி இந்த 6 வயசு பிள்ளைக்கு பாஸ்டர் சொல்லி கொடுக்கிறார், பிள்ளைக்கு என்ன தெரியும், பிள்ளைக்கு என்ன புரியும், அப்படித்தானே சொல்லுவோம். பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை சாதாரணமா நினைக்காதீங்க. உங்களுடைய பிள்ளைகள் தான் அன்னை தெரேசாக்கள், உங்களுடைய பிள்ளைகள் தான் ராயான்கள். உங்களுடைய பிள்ளைகளால் இந்த உலகம் வாழ முடியும். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அப்ப இந்த டீச்சர் 6 வயசு பிள்ளைக்கு பிள்ளையால கிரகிக்க முடியாத ஒரு பாரத்தை சொல்றாங்கண்டா, இந்த டீச்சர் முதலாவது அந்த பாரத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. அதனால புலம்புறாங்கன்னு தான் சொல்ல முடியும் என்னால. சரவணன்கிட்ட போயிட்டு சொல்லலாம், சரவணன் இங்கே ஆப்பிரிக்காவில் சரியா கஷ்டப்படுறாங்க. உடனே சரவணன் சொல்ற, எவ்வளவு வேணும் பாஸ்டர்? ஒரு $2000 வேணும். நாளைக்கு நான் கிரெடிட் எடுக்கிறேன். அவர் போய் அங்கே பேங்க்ல உட்கார்ந்து அவன் கொடுக்குறான். ஏன்? அவற்றை தரத்துக்கு. அசுரோன் போனா கொடுப்பானா? அசுரோன் அப்ப தகுதி இல்லாதவன். என்ன, இந்த காரியத்தை பகிர்ந்து ஷேர் பண்றதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, தகுதி கிடையாது. ஆனா தகுதி இல்லாதவனோட இவன் ஒருத்தன் பேசுறான்னு சொன்னா, இவன் எவ்வளவு ஒரு பூவா ஒரு பைத்தியம் மாறி இருக்கா. ஏனண்டா உண்மையான விரை பைத்தியம் அல்ல, அவ்வளவு பாரம். என்னோட திருப்புங்க 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 5:14 வாசிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே,
நல்லா கவனிங்க. உங்களுடைய இருதயம் உண்மையாக கிறிஸ்துவினுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்குமானால் இந்த உலகத்தில் நீங்கள் காணுகிற எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுவீர்கள். அந்த டீச்சர் கவனிங்க, அந்த டீச்சர் 6 வயசு பிள்ளைக்கு அந்த ஆப்பிரிக்கா காரியத்தை குறித்து பகிர்ந்து கொள்றாங்கடா. காரணம், அந்த பிள்ளை தகுதி உள்ளதினாலே அல்ல, அந்த பிள்ளையினாலே அதை செய்ய முடியும் என்பதனாலே அல்ல. இந்த டீச்சருக்குள்ள இருந்த பாரம் எங்கேயாவது கொண்டு போய் கொட்ட வேண்டும். சத்தமா, நீங்கள் உண்மையா இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருந்தால், உண்மையா இயேசுவின் மேல அன்புள்ளவர்களாக இருந்தால், இந்த சுவிசேஷத்தினால் உண்மையாக உடைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களானால், இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தை நெருக்கி ஏவுமானால், இந்த உலகத்திலே இருக்கிற யாவரோடும் நீங்கள் இந்த இயேசுவை ஷேர் பண்ண முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும். கரங்களை தட்டி அல்லேலூயா. அவங்க தகுதியுள்ளவங்களோ தகுதி இல்லாதவங்களோ படித்தவங்களோ பட்டம் பெற்றவங்களோ உங்களுக்கு அது தேவையே இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிறத கொட்டுறதா உங்களோட மேட்டர். சத்தமா, அந்த டீச்சரை பேசுற முதலாவது ஏன் அவங்களுக்குள்ள இருந்ததை கொட்டினாங்க, அந்த பாரத்தை கொட்டினாங்க. உங்களுக்குள்ள உண்மையாய் கிறிஸ்துவின் அன்பு இருந்தா நீங்க உங்களால தாங்கிக் கொள்ள முடியாது, உங்களால சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பாக நீங்க யாரோடையாவது பேசுவீங்க. இந்த இயேசுவின் அன்பை பேசி, கிணத்தை பற்றி விடுங்க, சுவிசேஷத்தை பேசுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நான் நினைக்கிறேன், எங்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துவின் அன்பு இல்லாதபடியா தான் எங்களில இருந்து கொப்பளிச்சு சுவிசேஷம் வெளியே வரமாட்டேங்குது. உங்களை நீங்க மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும். என்னோட திருப்புங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர்கள் 8:4 வாசிக்கிறேன். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போனவங்க தான், அவங்களுக்கு இருக்கிற பேர் என்ன? சிதறி போனவங்க, சிதறி போனவங்க தான். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்களாம்? எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. காரணம் என்ன? அவர்களுடைய இருதயம், அவர்களுடைய உணர்வு சுவிசேஷத்தினால் நிரப்பப்பட்டு இருந்தபடியினால் அவங்களால சும்மா இருக்க முடியல. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? சத்தமா ஆமே சொல்லுங்க. அவங்களால என்ன செய்ய முடியல? சும்மா இருக்க முடியல. அதனால சிதறி போனாலும் நான் விட மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற அந்த பொம், அந்த குண்டு, அதை அடக்கி வைக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை அடக்கி வைக்க முடியாது. எங்கேயாவது கொண்டே கொட்டினா தான் நான் ஃப்ரீ ஆவேன். சில பெண்கள் பாருங்க, பெண்களுக்கு பாருங்க ஹார்ட் அட்டாக் குறைவாக தான் வரும். வராதுன்னு சொல்லல, குறைவாக தான் வரும். ஆனால் ஆண்களுக்கு, அதிகமான ஆண்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஏனென்று சொன்னால், இந்த ஆண்கள் தங்களுடைய பாரங்கள் பிரச்சனைகளை மற்றவங்கள்ட்ட கொட்டவே மாட்டாங்க. மனுஷிக்கும் சொல்ல மாட்டாங்க, பிள்ளைக்கும் சொல்ல மாட்டாங்க. லிவராக இருக்கா இல்லையா, வருதா போகுதா, எவ்வளவு இருக்கு, எங்கே இருக்கு, யாருக்கு கடன் கொடுத்தா, யாருக்கு நீ கொடுக்கணும், யார்கிட்ட நீ வாங்கணும், ஒன்றும் சொல்கிறதே கிடையாது. எல்லாத்தையும் மண்டைக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறது. சோகத்தையும் சொல்கிறதில்ல. ஆனால் பெண்கள் அப்படியே தண்ணியை திறந்து விட்ட மாதிரி எந்த நேரம் டாக் 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 டாக். சத்தமா, நீங்க எல்லாம் நல்லவங்க மாதிரி சொல்லாதீங்க. பாஸ்டர் உண்மையாத்தான் சொல்றேன். இது இயற்கை. இது நீங்க இல்லைன்னு சொன்ன நீதான் இங்க கூட ரியனப்படுது இல்லை. இது இயற்கை, இது இயற்கை. ஆமே சொல்லுங்க, குறை சொல்லல, இதுதான் நியதி. அதனால தான் இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பின்பு முதல் யாருக்கு தரிசனமானார்? சரியான ஆளுகிட்ட தான் போய் சொன்னார். போய் சொல்லு. ஏனென்றா அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஒரு ரகசியத்தை சொன்னா யார்கிட்ட சொல்ல, கண்ணன்கிட்ட சொன்னா வெளியே வராது, காலில் விழுந்து கேட்டாலும் வராது. ஆனா கையிலிட்ட சொன்னா அப்படியே ஊருக்கு போய், சும்மா சொல்றேன் புள்ள சும்மா சொல்றேன். ஆமா,
அந்த மேட்டரை சொல்லாம சோத்துக்குள்ள கை வைக்கிறதுன்றது செப்பா பாசிபிள். அது சோறா தெரியாது. ஆமென். இங்க சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷம், ஏன் அவங்களோட இருதயம் நிரப்பப்பட்டிருக்கு. சுவிசேஷத்தினால், கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டபடியினால அவங்களால காலம், காலநிலை, சூழ்நிலை அதெல்லாம் அவங்களுக்கு அப்பாற்பட்டது. எப்படியாவது எனக்குள்ள இருக்கிறத கொடுத்துறணும் சத்தமாய். இந்த டீச்சரும் பாருங்க, வயது கூடினவங்க, வயது முதிர்ந்தவங்களோட ஒன்றை செய்ய கெப்பாசிட்டி உள்ளவங்கள்ட்ட போய் டீல் பண்ணல. 6 வயசு பிள்ளை, 6 வயசு பிள்ளைகிட்ட போயிட்டு ஆப்பிரிக்கா கண்டத்தை குறித்து பேசுறாங்க. காரணம் என்ன? அந்த டீச்சர் அந்த பாரத்தினால் நிரம்பி இருந்தா. இதைத்தான் நான் தியானிச்சேன். சத்தமா ஆமே சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:6 வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 5வது வசனத்திலே இருந்து, ஆமே 5வது வசனம். இவர்களை அவமானப்படுத்தவும், பவுலையும் பர்னபாவையும் ஆமென் அவமானப்படுத்தவும், 5வது வசனம் கோச்சிக்காதீங்க, அவமானப்படுத்தவும் கல்லறியவும் வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் என்ன பண்றாங்க? அவமானப்படுத்தவும் கல்லறியவும். கல்லறிகிறண்டா என்ன அர்த்தம்? மரண தண்டனை. சத்தமா, 4 கசியடி அல்ல, மரணம். இவங்களை கொன்னுடணும். இவங்க இருக்கக்கூடாது இந்த சமூகத்தில், இந்த தலைமுறையில் இவங்க இருக்கக்கூடாது. யார்? பவுல் பர்னபா. அவங்களை கொல்லணும் என்று சொல்லி அமளி பண்ணுகையில், அடுத்த வசனம் 6, அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து, பவுலும் பர்னபாவும் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லிஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய், 7வது வசனம், அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். ஒரு கைதட்டு கொடுத்து, சத்தம் எனக்கு போதாது, சத்தம் எனக்கு போதாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு ஊருக்குள்ள அமளி பண்றாங்க, ஊரே திரண்டு வந்துட்டது. இவங்களை அவமானப்படுத்தணும், கல்லறியணும், இவங்க சாகணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க அடுத்த ஊருக்கு. அடுத்த ஊருக்குள்ள ஓடி, பல ஊர் சொல்லி இருக்கு, அடுத்த ஊருக்குள்ள ஓடி அங்க இயேசுவை, அங்க சுவிசேஷத்தை, தங்களோட இருதயத்தில் இருந்ததை அங்க பேசுறாங்க. காரணம் என்ன? இருதயத்தில் வச்சு கொண்டிருக்க முடியல. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்போ என்ன கவனிங்க, அந்த டீச்சர் இந்த 6 வயசு பிள்ளைகளோட டீல் பண்றா, அந்த காரியத்தை பேசுறாங்கன்னு சொன்னா, பிள்ளைகள் பிரச்சனை இல்லை, அந்த டீச்சருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்களால அந்த பாரத்தை சுமக்க முடியல, எங்கேயாவது இறக்கி வைக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? 2வது, ஏன் ஆசிரியர் தான் செய்யவில்லை? பிள்ளைகளை எதிர்பார்த்தார். 6 வயசு பிள்ளைகள். நான் சொல்றேன், இப்ப ஜோனாத்தனுக்கு 6 வயசு. ஜோனாத்தன் எப்படி இருந்திருப்பார்? ஜோனாத்தன் சூச்சாக்கு போனாலும் பின்னால நாங்கள் போக வேண்டி இருக்கு. அஸ்ரோன் சூச்சாக்கு போறாருன்னு வச்சுக்கோ. என்ன அண்ணன் முறைச்சு பார்க்கிறார். ஓகே, சோத்திரம், ஆமே. நம்ம பிள்ளைகள், ஆமே சொல்லுங்க. இப்ப என்ன கவனிக்கணும்? நீங்க நல்லா கவனிக்கணும், அங்க இங்க போக கூடாது. இப்ப அஸ்ரோன் சூச்சாக்கு போறாருண்டா, அவருக்கு பின்னால நித்திர கொள்றவங்க ஒரு அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு எலெக்ஷன் ஒன்று எடுத்து செஞ்சேன். காலையில் ஆராதனை வைக்கணுமா, சாயங்காலம் ஆராதனை வைக்கணுமா? எல்லாரும் காலை ஆராதனையை தான் விரும்பினார்கள். ஆனால் ஒரு சில பேர், 23 பேர் ஏதோ மாலை ஆராதனை, அதுக்கே ஒரு சபையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் எனக்கு கவலையாக இருந்துச்சு, நல்ல பிள்ளைகளை இழந்துட்டேன். ஆனாலும் காலை ஆராதனையில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் மாலை ஆராதனைண்டா உங்களுக்கு நான் 3 மணிக்கு கூப்பிட்றேன், நல்லா சோத்தை போடுன்னு போட்டுட்டு சோறை போட்டுட்டு
வந்து இங்க உட்கார்ந்தா சூப்பரா தான் இருக்கு. கற்பனை பண்ணி பாருங்க, நான் தப்பினேன், கடவுளை என்னை காப்பாற்றினார். எத்தனை இந்த 9 மணி ஆராதனைக்கே நித்திர வருதென்றால் சில இனி நான் நித்திர கொள்றது இல்லை. தீர்மானம் எடுக்கிறீங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வெயிலுக்கு கண்டிப்பா நித்திர வரும். ஆமா, என்ன கவனிங்க, இந்த சின்ன பிள்ளை 6 வயசு பிள்ளையோட இந்த டீச்சர் பேசுறாங்க. இந்த பிள்ளைன்ற தகுதி என்னண்டா, இந்த பிள்ளை சூச்சாக்கு போனாலே அப்பா அம்மா பின்னால போக வேண்டி இருக்கு. ஏனண்டா பிள்ளை சரியாக அதை செட் பண்ணாத. ஆமே சொல்லுங்க, நார்மல் தானே? எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? போக வேண்டி இருக்குது. ஆனா அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு இந்த டீச்சர் பேசினாங்க என்று சொன்னா, என்று அடுத்த கேள்வி எனக்குள்ள எழுப்பின கேள்வி, ஏன் டீச்சர் ஏன் வாத்தியார் அந்த பிள்ளையிட்ட போய் இந்த பாரத்தை பேசினீங்க? நீங்களே செஞ்சிருக்கலாமே. ஓமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளைகள்கிட்ட போய் இந்த பாரத்தை பேசுறீங்களே, முதல்ல நீங்க செஞ்சிருக்கலாமே. நாங்க கேட்கிறோமா இல்லையா? பிரசங்கம் பண்ற நீங்க சரியா இருக்கிறீங்களா? கேட்கிறோமா? பிரசங்கம் பண்ற நீங்க சரியா? பிரசங்கம் பண்ற நீங்க செய்யறீங்களா? பிரசங்கம் பண்ற நீங்க காரியத்தை பார்க்கறீங்களா? இந்த கேள்வி எங்கட இருதயத்தில் வருதா இல்லையா? பதில் சொல்றேன். நான் இப்ப இந்த டீச்சரை பார்த்து கேட்கிறேன், நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க டீச்சர். நாங்க சூச்சாக்கு போனாலும் எங்கட அப்பா அம்மா பின்னால வர வேண்டி இருக்கு, நீங்களும் எங்களுக்கு பின்னால வர வேண்டி இருக்கு. இங்க பாருங்க டீச்சர், அசுரண்டை ஸ்தானத்துல இருந்து பேசுறேன். டீச்சர் நீங்க எங்கள்கிட்ட பேசுறீங்க, முதல்ல நீங்க ஒரு கிணத்தை கட்டலாம் தானே? நீங்க முதல்ல செஞ்சு காட்டலாம் தானே? எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க, நீங்க அதை செய்யலாம் தானே? கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையில இருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னோட திருப்புங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 37வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கிறேன். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்குகிறது. ஆமே சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஊழியம் என்பது, விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன். அப்ப ஒரு வேலையை, ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிறது என்பது, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனால நடந்துகிற காரியம் அல்ல. முழு சபையாரும் சேர்ந்து தான் ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும். இதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நாங்க விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் இன்னொருவன். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா 3வது அதிகாரம் 5வது 6வது வசனம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5 6வது வசனம். பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்கள் தானே. நீங்கள் பிரசங்கியாரை பார்த்து கேட்க கூடாது, நீங்க செய்யறீங்களா? உங்களோட வாழ்க்கையில இதை செய்ய முடியுமா? ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியாமல் இருக்கும், ஆனா அவர்கள் உங்களை செய்ய சொல்லுவார்கள். நீங்கள் மனத்தாழ்மையோடு கொடுக்கப்படுகிற கருத்து, வேதத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற கருத்து அது சரியானது, அது கர்த்தரிடத்தில் இருந்து வந்தது என்று அதை கருத்தோட நீங்க ஏற்றுக்கொண்டு அதை நீங்க செய்கிற பொழுது அந்த பிரசங்கியாரை விட நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சத்தமா? கவனிங்க. இந்த ரயானுக்கு ஒரு வாத்தியார் பாடம் எடுத்தாங்க. அந்த வாத்தியார்ட்ட பேர் அங்க சொல்லப்பட்டில்லை, அந்த வாத்தியார்ட்ட படம் அங்க போட்டில்லை. ஆனா அந்த வாத்தியார் செய்யாம பாடம் எடுத்தாங்க, அதை கருத்திலே எடுத்து செய்த அவனுடைய போட்டோ வந்துட்டுது. ஒரு கைதட்டு கொடுத்து அவன் இன்றைக்கு பேசப்படுகிறான்.
ஒருவேளை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள், அவர்கள் அந்த காரியத்தை செய்யாவிட்டாலும் அது சரியாக இருந்தால், அது நியாயமாக இருந்தால், அது உண்மையாக இருந்தால், அதை நீங்கள் செய்கிறதற்கு எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் அதற்கு கீழ்ப்படிந்து விடுங்கள் பிள்ளைகளே. ஏனென்றால் பிரசங்கிக்கிறவரை விட அந்த பிரசங்கம் எங்களுக்கு பிரயோஜனமானது. என்ன கேட்டா பாருங்க, அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் 15வது வசனம், அப்போஸ்தலர் 9:15 போட முடியுமா? ஸ்தோத்திரம். வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ போ. யாரை பார்த்து? அனனியாவை பார்த்து சொல்றார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். யார்? பரிசுத்த பவுல். என்ன கவனிங்க, நல்லா என்ன கவனிங்கள். பரிசுத்த பவுல் பெரிய காரியத்தை இந்த பூமியில சாதிக்க போகிறான், செய்ய போகிறான். 13 நிருபங்களை எழுத போகிறான். பல தேசங்களுக்கு பிரயாணம் பண்ண போகிறான் கர்த்தருடைய நாமத்தினால். டூரிஸ்டா இல்ல, கர்த்தருடைய நாமத்துக்காக பல தேசங்களிலே சபைகளை நிறுவ போகிறான். பல ஊழியர்களை எழுப்ப போகிறான். பல அற்புதங்கள் அவன் மூலமாக நடக்க போகிறது. பல ராஜாக்களுக்கு முன்பாக அவன் நிற்க போகிறான். அந்த பெரிய மனிதனை சிறிய மனிதனை கொண்டு தேவன் ஆசீர்வதித்து உணர்த்தினார். அப்ப ராயன் இன்றைக்கு 17 லட்சம் பேற்ற தாகத்தை தீர்த்தான். ஆனா அந்த 17 லட்சம் பேருடைய தாகத்தை தீர்க்கிற வேலையை செய்வித்தது யார் என்று சொன்னா அந்த டீச்சர். அந்த டீச்சர் செய்யல, அந்த டீச்சர் செய்வித்தார்கள். ஒருவேளை எங்களால செய்ய தேவன் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். ஆனா மற்றவர்களுக்கு நாங்க சொல்லுவோம், பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்க கருத்தோட எடுத்து நீங்க செய்ய. பாஸ்டர் கிணறு கட்டட்டும் என்று நீங்க இருக்க கூடாது. பாஸ்டருக்கு கிணறு கட்டுற வேலை இல்ல, கிணறு கட்டுறத தூண்டுற வேலை, உங்களை செய்விக்கிற வேலை. நீங்க விட்டுடக்கூடாது மேட்ர. அவர் செய்யல, நான் செய்யணுமா? அவர் துண்டு பிரசுரம் கொடுக்க வரையில பாஸ்டர் குப்புறப்படுத்திருக்கிறார் வீட்டை, நாங்களா துண்டு பிரசுரம் கொடுக்கிறோம்? நோ. நீங்க செய்யணும். அவர் செய்யலன்னா முறுமுறுப்போட செய்யக்கூடாது. என்னோட திருப்பங்க 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 12:28-30. 1 கொரிந்தியர் 12. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகையிலும் பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார். தேவன் ஏற்படுத்தினார். இப்ப அடுத்த வசனம் 29. எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் கிணறு தோண்டுகிறவர்களா? எல்லாரும் அன்னை திரேசாக்களா? இப்படி நாங்க கேள்வி கேட்கணும். எல்லாராலும் எல்லாம் செய்ய முடியுமா? எல்லாரும் அதுக்கு அழைக்கப்பட்டார்களா? இல்லை. அடுத்த வசனம், எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? அடுத்த வசனம், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இங்க எல்லாரும் எல்லாரும் எல்லாரும், அப்ப என்ன அர்த்தம்? எல்லாராலும் எல்லாம் செய்ய முடியாது. ஆனா தேவன் உன்னை எதுக்கு அழைத்தாரோ அதை உன்னாலே செய்ய முடியும். தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார். தேவன் உன்னோட இருக்கிறார். உன்னை கொண்டு செய்ய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். என் பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, கவனமா கேளுங்க. உங்களோட வாழ்க்கையை மண்ணாக்கிறாதீங்க. நீங்க பெருமதியானவங்க, நீங்க விலையேற பெற்றவங்க.
இந்த உலகம் தாகத்தோட இருக்கு. இந்த உலகத்துக்கு நீங்க தேவை, பிசாசுக்கு அல்ல. அப்ப இங்க இருக்கு, எல்லாரும் இதை செய்ய முடியுமா? எல்லாரும் இதை செய்ய முடியுமா? அதிலே ஒரு கேள்வி கேட்கணும், எல்லாரும் கிணறு கிண்ட முடியுமா? நோ. எல்லாரும் அன்ன திரேசாவா போக முடியுமா? இல்ல. ஆனா அன்ன திரேசாக்களை உருவாக்குறதும் கிணறு கீண்டுகிறவனை உருவாக்குறதும் இன்னொருவனுடைய வேலையாய் இருக்கிறது. இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், இன்றைக்கு நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை கர்த்தர் என்ன இதோடையே நிறுத்திக் கொள்ளலாம், ஆனால் அதை செஞ்சு முடித்து ஆமென் சொல்லுங்க, இந்த உலகத்திலே சாதனை படைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், எம்பாப்பே வந்து போடுறார். எம்பாப்பே எத்தனை பேருக்கு தெரியும்? அந்திரேயாவை தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? தெரியாது. எம்பாப்பே தெரியும், ரொனால்டோவை தெரியும். என்ன சரி, ஓகே ஓகே இருங்க. இப்ப எம்பாப்பே பந்தடிக்கிறார். எம்பாப்பேக்கு இந்த பந்தடிக்க பழக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். ஆமென். எந்த போட்டிகளுக்கும் அந்த போட்டிகளுக்குரிய பயிற்சியாளன் பின்னுக்கு இருக்கிறான். ஆனா வெளியே ஷைன் பண்றது யாரு? ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பயிற்சி பெறுகிறவர்களாய் இருங்க, பயிற்சி கொடுக்கிறவர்களாய் இருக்காதீங்க. சத்தமா சத்தமா. நீங்க பயிற்சி எடுக்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் இந்த உலகத்தில் காணப்படுவீர்கள். பயிற்சி கொடுக்கிறவனாய் இருந்தால் நீ மட்டுப்படுத்தப்பட, அவ்வளவுதான். சத்தமா சத்தமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப உங்களோட இருதயம் பயிற்சி எடுக்கணும், பயிற்சி எடுக்கிற கற்றுக்கொள்ளுகிற. அதனால தான் பைபிளில் பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம் போல இருக்கு, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நீங்கள் வளரும்படிக்கு. 1 பேதுரு நீங்கள் வளரும்படிக்கு என்ன படிக்கு? வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் நாங்க என்ன செய்கிறோம்? பாஸ்டர், நீங்க பிரசங்கம் பண்ணக்கு முதல்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். இப்படி வந்துட்டீங்க என்றாலே நீ முடிஞ்சது, செத்தாய். நீ என்ன செய்தாய்? செத்தாய். ஆனா பைபிள் சொல்லுது வளரும் படிக்க. என்ன படிக்க? வளரும் படிக்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், சம்பத்தண்ண உங்களோட சப்பாத்து சைஸ் என்னன்னு கேட்டா அவர் சொல்லுவார் 41. சரியா? 42, 40 சொல்லுங்களேன். இது என்ன உங்களோட கோட் நம்பரா கேட்டேன்? ஏதோ நகை எவ்வளவு வச்சிருக்கிறீங்க, கோட் நம்பரை சொல்லுங்க மாதிரி இல்ல. 45. ரைட், ஓகே. 45 இனி தாண்ட மாட்டீங்க. முடிஞ்சது. 46 இனி வாய்ப்பில்லை. ஆனா உங்களோட பிள்ளை இருக்கிறான், பின்னுக்கு ஆபேல் இருக்கிறான். அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான் 39 என்று சொல்லுவான். ஆனா அவனும் 46, 47 அடிக்கலாம். ஏனெண்டா அவன் வளருகிறவன், நீங்க வளர்ந்து முடிஞ்ச. நீங்க புரியுதா உங்களுக்கு? நிசாந்தினி சிஸ்டர் தலையாட்ட இவன் செலவு வைக்க போறான் போல நடக்குது. நாம் வளர்ந்து முடிந்தவர்கள் அல்ல, நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நீங்க பயிற்சி கொடுக்கிறவனா இருந்தா சைன் பண்ண மாட்டீங்க. பயிற்சி எடுக்கிறவனா இருந்தா நீங்க தான் கிரவுண்டுக்குள்ள நின்று அடிக்க போறீங்க. உங்களை தான் சூம் பண்ண போறாங்க எல்லாரும், உங்களுக்கு தான் கை கொடுக்க போறாங்க எல்லாரும், உங்களை தான் டி-ஷர்ட்ல போட போறாங்க எல்லாரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க தான் மகிமைப்பட போறீங்க. பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நல்ல உலகம், நல்ல சந்தர்ப்பம், வீணாக்க கூடாது. அப்ப வாத்தியார் செய்யல, நீங்க செய்யல, நானும் செய்ய மாட்டேன், நானும் விழுந்து படுத்துருவேன். வாத்தியார்ண்டா இந்த ரயன் வந்திருக்கவே முடியாது. என்ன? அப்ப வாத்தியார் செய்கிறாரோ இல்லையோ, வாத்தியார் சொல்றது நல்ல காரியம்,
சத்தமா? அவர் சொல்றது நல்ல காரியம், அதை நான் செய்யட்டும் என்று செய்ய ஆரம்பிச்சா இன்னைக்கு சைன் பண்றான். மூன்றாவது காரியம், ஆமென், ஆசிரியர் ஏன் சிறு பிள்ளைகளுடன் பேச வேண்டும்? சின்ன பிள்ளைகிட்ட நார்மலா இந்த பெரிய வேலையை செய்யறதுக்கு நான் யார்கிட்ட பேசணும்? சரவணனிட்ட தான் பேசணும். அசுரோனிட்ட போய் பேசி பிரயோஜனம் இல்லை. அசுரோனை எதுக்கு உபயோகப்படுத்தலாம்? கட்டி பிடிச்சி கலாம் செஞ்சு தலையில் ஒரு முத்தி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் திருப்தி. சத்தமா சொல்லுங்களேன், உண்மையாவா இல்லையா? ஆமா. சர்வேஸ் வர்றாருண்டா மூர்த்தி பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஓகே, அவருக்கு கனம், ஏனண்டா அவர் பெரிய ஆள் இல்லையா, அவருக்கு கனம். இவன் வந்தாண்டா அப்படி கட்டி பிடிச்சி கொஞ்சி உருண்டு அவன் ஒரு பிசு ஒன்று கொடுத்து தலையில் முத்தி கொடுத்து சொக்க கிள்ளிட்டு, இதுக்குத்தான் நீ தகுதி. உண்மைதானே? சொல்லுங்களேன், இதுக்குத்தான் நீ தகுதி. ஆனா உண்டு அப்பா அவரை வச்சு என்னெல்லாம் நிறைய செய்யலாம். ஆனா இந்த டீச்சர் அப்படி செய்யல. அப்பா மேர அம்மா மேர விட்டுட்டு இந்த 6 வயசு குழந்தைகளோட தான் டீல் பண்ணினாங்க. இவங்க அந்த 6 வயசு குழந்தைகளோட டீல் பண்ணினதை அதை கேட்ட உடனே எனக்கு இயேசுநாதர் தான் எனக்கு கண்ணுக்குள்ள வந்தார். என்ற சிந்தைக்குள்ள யார் வந்தது? இயேசுநாதர் வந்தார். என்னோட திருப்புங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 11வது அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கிறேன். அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இது உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்றதாயிருக்கிறது. 26வது வசனம், இது உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்றதாயிருக்கிறது. 26வது வசனம் அப்படி இருக்கா? ஆமென். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருக்கிறது. எப்படி செய்வது? திருவுளம் என்றா இருதயம், சித்தம். பிதாவுக்கு என்ன சித்தமாம்? ஆமென், அல்லேலூயா. 25வது வசனம், பிதாவுக்கு என்ன சித்தமாம்? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து விட்டு பாலகர்களுக்கு பாடம் எடுக்கிறதா பிதாவின் சித்தம். சத்தமா? சத்தமா? அப்ப பிதாவின் ரூட்டை பாருங்க, இயேசுநாதர் ரூட்டை பாருங்க. அவங்க என்ன செய்தாங்க, அவர்கள் எப்படி செய்தாங்க? பெருசுகள் எல்லாத்தையும் விட்டாச்சு. கல்விமான்கள், ஞானிகள், வேதபாரகர், பரிசேயர், சதிசேயர் எல்லாம் ஆமென் பெரிய பெரிய டிப்ளமோட இருக்கிறாங்க. எல்லாரையும் விட்டுட்டு சமாரிய ஸ்திரீக்கு பாடம் எடுக்கிறார். பெரிய பெரிய ஆக்கள் சும்மா சின்னனா கற்றுக் கொடுத்தாலே பயங்கரமா சிந்திக்கக்கூடிய பெரிய பெரிய மனுஷரை எல்லாம் உட்கார வச்சுட்டார். நீ எல்லாம் போ, உங்களுக்கு எல்லாம் பாடமே படிப்பிக்கலாது, நீ விடுங்க, நீங்க போங்க. ஆனா இந்த கட்டி பிடிச்ச கலாம் செய்யக்கூடிய இந்த சின்ன குழந்தைகள் இருக்கல, அவங்கள வச்சு பாடம் எடுக்கிறார். இயேசுநாதர் அதை செய்தார். அல்லேலூயா. அதுதான் அவற்றை இருதயத்துக்கு, அவற்றை திருவுளத்துக்கு பிரியமாக இருந்தது. அப்ப சின்ன பிள்ளைகளை நாங்க சும்மா சில்லறை காசா நினைக்க கூடாது. சில்லறை காசு பெருமதியானது, ஏனென்றால் அதுதான் சேர்ச்சுக்கு வரும். ஆமே, சொல்லுங்களேன், புரியுதா? சில்லறைய பிறந்தா கண்டிப்பா சேர்ச்சுக்கு வந்துதான் தீரும். அதனால நீங்க எல்லாம் சில்லறைகள், அதனால தான் சேர்ச்சுக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு கைதட்டு கொடுங்கள். அல்லேலூயா. பாஸ்டர் என்ன சில்லறை என்று சொல்லிட்டார். பாஸ்டர் என்ன 100 ரூபா தாளாக்கவா காட்ட, 200 ரூபா தாளா காட்டல, சில்லறையா காட்டிட்டார். சில்லறையா இருந்தபடியா தான் வந்து சேர்ந்தாய். அதுக்காக சந்தோஷப்படு. கர்த்தர் நீ சில்லறை என்றபடியா தான் உனக்கு பாடம் எடுத்தார். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? பிதாவே, கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் இதை மறைத்து பாலகர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்றதாயிருக்கிறது. சில்லறை. பவுல் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆழமா பேசுறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனம்.
1 கொரிந்தியர் 1:26 பெரியாக்களோட பேசி பிரயோஜனம் இல்லையப்பா, சின்ன பிள்ளைகளோட பேசினா தான் வேலையை நடக்கும்ன்றுட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அடுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட வண்ணமாகவே திரும்பி வருவார். ஆமே ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் எங்களுக்கு எல்லாருக்கும் சர்வத்தை செய்ய போறார். ஒரு கைதட்டு கொடுங்க டிக்சன் அண்ணனுக்கு. சத்தமா கேட்கல அண்ணன், போடாத வந்துரு. இவங்க எல்லாம் கைதட்ட இல்லை. நானும் என்ன அடிக்கடி போறார் இவர். அவர் எங்களுக்கு சர்வத்தை ரெடி பண்றார். பிள்ளைகள் எல்லாம் 11. சரி, இங்க பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியங்களை யாரை தெரிஞ்சு கொண்டார்? பக்கத்தில் கையை குடிச்சு சொல்லுங்க, நீ பைத்தியமா இருந்தபடியே தான் சேர்த்துக்குள்ள வந்திருக்கிற. பைத்தியம் உனக்கு போய் பாடம் எடுத்தார் இயேசுநாதர். பைத்தியம் உன்னை தேவன் ரட்சித்தார். அல்லேலூயா. ஆமா, சில பேர் பாருங்க, புருஷன்மார் என்ன லூசுமா இருக்கிறோம், என்ன போய் லூஸ் என்று சொல்லிட்டு மன்னிக்க முடியாது. உண்மையா லூசு தான், உண்மையா லூசு. அதனால தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். உண்மையா சில்லறை காசு தான், அதனால தான் ரட்சிக்கப்பட்டோம். சத்தமாக சந்தோஷமா. இப்ப மூர்த்தி பிரதரும் சர்வேஷும் வர்றாங்க. நான் மூர்த்தி பிரதருக்கு கையை கொடுத்து வாழ்த்திட்டு அவரை அனுப்பிட்டு சர்வேஷுக்கு பெரிய பெரிய பாடம் எடுக்கிறேன்டா. சர்வேஷை குறித்து எனக்கு ஒரு நல்ல திட்டம் இருக்கு, சர்வேஷை குறித்து எனக்கு நல்ல நோக்கம் இருக்கு. இந்த சர்வேஷோட பேசுறதை இந்த ஆளோட பேசி பிரயோஜனம் இல்லை என்ற ஒரு யோசனையே எனக்கு வந்துட்டு, முடிவு வந்துட்டுது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாம் சர்வேஷ், ஆமென், பாலகர்கள். அப்போ இந்த டீச்சர் பாருங்க, சின்ன பிள்ளைகளோட பேசுறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், என்னோட திருப்புங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:37. லூக்கா 18:37. இன்னும் 2 காரியத்தோட முடிக்கிறேன். நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். யாருக்கு? குருடனுக்கு. எரிக்கோவுக்கு போகிற வழியில இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அந்த குருடனுக்கு அறிவிக்கிறார்கள். அவன் கேட்கிறான், என்னப்பா சத்தமா இருக்கு, என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உடனே பக்கத்தில் நின்றவன் சொல்றான், நசரேனாகிய இயேசு இந்த ரோட்டால போறாரப்பா. உடனே அவன் பிச்சைக்காரன் என்ன சொல்றான்? அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். எல்லாரும் சொல்றாங்க, ஏய் கமண்டிரு, சத்தப்படாத. ஆனா இவன் என்ன செய்கிறான்? முன்னிலும் அதிகமாக, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறான். என்ன கவனிங்க. இப்ப என்ற கேள்வி என்னண்டா, இவன் குருடனா இருக்கிறான். இவனுக்கு யார் ரோட்டால போறா வாரான்னு தெரியல, சவுண்டு மட்டும் கேட்குது. கொஞ்சம் வித்தியாசம், இன்றைக்கு ஜனக்கூட்டம் அதிகம், சத்தம் விசாரா இருக்கு, கேட்கிறான். அப்பொழுது சொல்றாங்க, இந்த வழியால இயேசுநாதர் வாரார். உடனே இவன் என்ன சொல்லுகிறான்? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இயேசு கூப்பிடுறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் சுகமாகணும். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த குருடனுக்கு யார் இயேசுவை பற்றி பாடம் எடுத்தது? இந்த குருடனுக்கு யார் இயேசு தாவீதின் குமாரன் என்று சொல்லிக் கொடுத்தது? இன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்டா கூட நிறைய பேர் சொல்லுவீங்களோ தெரியாது. ஆனா அந்த குருடனுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இயேசு என்ற ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறாரப்பா, அவர் ரொம்ப அற்புதம் செய்கிறார். அவர்கிட்ட போனா அற்புதமா எது அப்படி என்றாலும், அப்ப யாரோ பக்கத்துல இருந்து நல்லா போட்டு விட்டுட்டான். சத்தமா, நாங்க இப்படியெல்லாம் போட மாட்டோம். வேற யாரையும் கழுவி ஊத்துறேன்டா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, நான் அப்படித்தான் பேசுவேன். இன்றைக்கு ஒரு வழி பண்ணணும்ன்றே வந்துட்டேன். மனத்தியால கணக்கா கழுவி ஊத்துறது, அப்படி காது சுட்டுடும். கொஞ்சம் தோசமாவ ஊத்தி விட்டா ரெண்டு வார அளவுக்கு ஓங்கார் ஓங்கார் ஓங்கார். ஊரில் யாரும் தப்ப மாட்டான், பாஸ்டரும் தப்ப மாட்டார். ஆமென். யாரோ ஏதோ சொல்லினோம், சொல்லுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆனா இந்த குருடனுக்கு யாரோ சொல்லி இருக்கிறா, இயேசு ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறாப்பா, அவர் நல்லவரப்பா. அவன் சொல்லுங்க. அப்ப அவன் அந்த நபரோட போய் உட்கார்ந்து பேசி இருக்கிறான். அவர் இவன் கேட்டிருப்பான், ஆமா எந்த கோத்திரம், எங்க இருந்து வந்தார், எப்படி, அவர் தாவீது குமாரன், அவர் அவரால் சுகமாக முடியும். ஆமே. அப்ப அந்த குருடனை கூட யாரோ பக்கத்தில் போயிருந்து பேசினான். குருடன் தானே, இவன் பிரயோஜனமற்றவன், இவனை வச்சு ஒன்று செய்ய முடியாதுன்னு யாரும் இருக்க முடியாது. சுவிசேஷர்களே, எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? சுவிசேஷர்களே, சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களே, நீங்கள் யாரையும் தப்ப விடக்கூடாது. ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆசிரியர் சிறு பிள்ளைகளோட பேசினது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, பெரியவங்களை விட்டுட்டார். ஏனென்றா இயேசு கடவுளே விட்டுட்டார். கடவுளே பெரியவங்களை விட்டுட்டு சில்லறை காசுகளை தான் பொறுக்கினார். ஆமே. நானே நீங்களும் தான் சில்லறை காசு. எத்தனை பேர் சந்தோஷம்? ஆமேன். அடுத்தது, ரயான் மட்டும் ஆசிரியருடைய கருத்தை உள்வாங்கி வேலை செய்தார். அடுத்த கேள்வி எனக்குள்ள எழும்பிச்சு. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் படிப்பார்கள்? 25-30 பேர். நான் படித்ததில் 40 பேர் படித்தோம். ஏனெண்டா 1200 மாணவர்களுக்கு மேலே படித்தார்கள் ஒரு ஸ்கூலில். அப்போ அதுக்காக படித்தனியாண்டு கேட்கக்கூடாது. ஓகே, 40 மாணவர்களுக்கு கிட்ட. அப்போ அஸ்ரோண்ட கிளாஸ்லையும் ஒரு 25 பேரை வையுங்க. எத்தனை பேரை வையுங்க? 25 பேரை வச்சு அஸ்ரோனுக்கு சொன்னது போல தான், ரயனுக்கு சொன்னது போல தான் மிச்சம் 25 பேருக்கும் இந்த வாத்தியார் பாடம் எடுத்தாங்க. ஆனா 24 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. மேட்டருக்கு வருவோம். ஆனா ஒரே ஒரு ஆள் தான் அந்த கருத்தை உள்வாங்கி இந்த உலகத்தில் ஸ்டாரா மாறினாங்க. நீங்க ஒன்றை நம்புங்க, சபைக்குள்ள வர்றவங்க எல்லாருமே எங்கட பார்வைக்கு ஐயோ அந்த சிஸ்டரா, இந்த சிஸ்டரா, அந்த பிள்ளையா, இந்த பிள்ளையா, அவங்களா இவங்களா, எங்கட பார்வைக்கு. ஆனா உண்மையாய் இங்க சொல்லி கொடுக்கிறத, பிரசங்கியார் சொல்லி கொடுக்கிறத உண்மையா யார் உள்வாங்கிறாங்க? இன்றைக்கு பிரசங்கம் யாருக்கு புரியுது? இன்றைக்கு அப்ப இன்றைக்கு திருச்சபைகளினுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு ஆவிக்குரிய திருச்சபைகளுடைய நிலைமை என்ன? கற்றுக் கொடுக்கிறத உள்வாங்கிறது இல்ல. உருவம் இருக்குது, ஆனா இருதயம் எங்கேயோ இருக்கு. பாண்டிச்சேரி பீச்சில் என்ன சத்தம் சொல்ல மாட்டேன்றீங்களே? செல்வி அக்கா மாராநாதாவோட போயிட்டா, உருவம் இங்க இருக்கு. சத்தமா ஒரு அமை சொல்லுங்க, பிரச்சனை வந்தா நான் பார்க்கிறேன். செல்வி அக்கா மாராநாதாவோட தாஜ்மஹால்ல இருக்கிறா, ஆனா உருவம் இங்க இருக்கு. நாங்க சொல்றோம், ஓ செல்வி அக்கா இந்த சேர்ச்சுக்கு வந்தவன். ஓ ரயனோட சேர்ந்து 24 பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லப்பட்டது. ஒரே பாடம் தான் சொல்லப்பட்டது. ஆனா 24 பேரும் உள்வாங்க இல்ல, ஒரே ஒருத்தன் தான் பெற்றுக்கொண்டான். பைபிள் சொல்லுது, எல்லாரும் பந்தய சாலையிலே ஓடுவார்கள். என்னோட திருப்புங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனம். 1 கொரிந்தியர் 9:24. சபை நன்றாக கவனிக்க வேண்டும். ஆமென். 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஒரு பெரிய கைதட்டு கொடுத்து, ஒரு பெரிய கைதட்டு கொடுத்து பவுல் என்ன சொல்லுகிறார்? வகுப்பறையில் எல்லாருக்கும் தான்ப்பா பாடம் எடுக்கப்படும், வகுப்பறையில் எல்லாருக்கும் தானப்பா பிரசங்கம் பண்ணப்படும், பந்தய சாலையில் எல்லாரும் தானப்பா ஓடுவார்கள். ஆனா அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர் ஒரு சிலர் தான். நீங்க ஒவ்வொருவரும் ராயான் ஆயிருங்க. அந்த 24 பேருக்குள்ள நீங்க இருக்காதீங்க. எனக்கெல்லாம் எங்கட வாத்தியார் சொல்லி கொடுப்பார். எந்த சின்ன வயசுல சொல்லி கொடுப்பார், டேய் நீ படிடா, ஒழுங்கா படிடா, இல்லையண்டா மாடுதான்டா மேய்க்கணும், மாடுதான்டா மேய்க்கணும் என்று சொல்லி கொடுத்தார். ஆனாலும்
நான் படிக்கல, மிஸ் பண்ணிட்டேன். அந்த படிக்கிற வயசு தாறுமாறா போயிடுச்சு. அதால நான் படிக்கல, மாடு மேய்ச்சேன். ஆனா கத்தரிடத்தில் கிருபை விட்டா இன்றைக்கு உங்களை மேய்க்க கத்தர் எனக்கு உதவி செய்து தூக்கி விட்டார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாருக்கும், உங்களை எல்லாருக்கும் நான் பாடம் எடுக்கிறேன். எத்தனை வாலிப பிள்ளைகளை வச்சு பாடம் எடுக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு ரயம் வந்துட்டான்டா, ஒரு அன்ன தெரேசா வந்துட்டா. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஒரு ரயன் உருவாயிட்டான்டா, அதுவே எனக்கு பெரிய வெற்றி. ஆனா இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க எல்லாருமே ரயனா மாறிட்டீங்கடா. வாவ், எனக்கு பெரிய வெற்றி. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் எல்லாரும் கேட்பார்கள். பிரசங்கம் முடிந்த பிறகு எந்த வசனத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் எங்களுக்கு தெரியாது என்று தலையை சொறிவார்கள். ஏனென்றால் அவர்கள் இங்கே இல்லை. நாங்கள் என்ன நினைக்கிறோம்? பாஸ்டர் கிறிஸ்டின் பெத்தேல் சர்ச்சில் இவ்வளவு பேர் இருக்கிறோம், இவ்வளவு பேர் இருக்கிறோம். ஆனா இல்லை, இருக்கிறோம், கேட்கிறோம். என்னோட திருப்புங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 13:14. ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் மறுபடியும் அப்படியே வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். ஆமே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. குளிர்காலம் என்றா சூச்சா அடிக்கடி வரும். ஆனால் வெயில் காலத்திலே வருது, எனக்கு ஒன்றும் தெரியல. சரி, ஓகே. மத்தேயு 13வது அதிகாரம் 14-15 வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். நீங்க என்ன பார்க்குறீங்க, ஆனா பார்க்கல. நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்க, ஆனா கேட்கல. வாத்தியார் பாடம் எடுத்து அந்த ரயனுடைய வகுப்பிலே இருந்த எல்லாரும் கேட்டார்கள், ஆனா பலன் தரல. ஒரே ஒருவனுக்குள்ள இந்த ரயனுடைய சம்பவத்தை வச்சு ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சொல்றார். சபையார் உங்களுக்கு சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள், உணர்கிறவர்களாய் கேளுங்கள். ஆமா, உணரணும். இருதயத்தில் பிரசங்கத்தை உணரணும். பவுல் சில பேருக்கு அங்கே அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் அந்த ஆற்றின் அருகே வந்திருந்த ஸ்திரீகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். பைபிள் சொல்லுகிறது, லிதியாள் அந்த பிரசங்கத்தை கவனிக்கும்படிக்கு கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தார். உங்களுடைய இருதயம் கர்த்தரால் திறக்கப்பட வேண்டும். திறக்கப்படலையேண்டா இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டுட்டு போயிடுவோம். ஆனா நாங்க யூடியூப்ல போடுவோம் படம் பிடிச்சு. இவ்வளவு ஜனங்கள், ஆனா அவ்வளவு ஜனங்களும் என்ன, ஃபெயில் ஆயிட்டார்கள். அவ்வளவு ஜனங்களுக்கும் எடுத்த பாடம் ஒன்றுமில்லாம போய்விட்டது, காத்துல போயிட்டு. பெத்தேல் அப்படி இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கிறது, நல்ல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வாழ்க்கை என்றது சும்மா ஆமென். நல்லா கேளுங்க, நல்லா கற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு சபைகளில் என்ன நடக்கு? பிள்ளைகள் பருவம் வந்த உடனே காதல். நான் 24 வருஷமும் சொல்றேன், இன்றைக்கு 24 வருஷம் ஆயிட்டு. 24 வருஷமா சொல்றேன், அவிசுவாசிய காதல் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. நாங்களும் என்ன செய்கிறோம்? அதைத்தான் செய்கிறோம். வேற என்ன செய்கிறோம்? சொல்லுங்க.
சொல்லுங்க. கொஞ்சம் நேரம் எடுத்தா கோவிக்கிறீங்க. வேற என்ன செய்கிறோம்? அப்ப 24 வருஷமா நான் பிரசங்கம் பண்றேன். 24 வருஷமா என்ன சொல்றேன்? அவிசுவாசியா காதல் பண்ணக்கூடாது, அவிசுவாசியா கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா சண்டையில வந்து முடியுது என்ன? கலாட்டா. ஐயோ, ஆத்துமா ஆத்துமா ஆத்துமா. நோ நோ நோ. நான் 24 வருஷமா சொல்லி கொடுத்ததை புரியலையேண்டா, இனியா புரிய போகுது? இதுக்கு என்ன அமைதியாயிட்டீங்க? படம் ஓடுது போல. இன்றைக்கு ஒரு மாதிரி தான் பேசுவேன், மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன் எங்களுக்கு அவிசுவாசி மேல காதல் போகுது? பாஸ்டர் சொல்லலையா? சொன்னார், ஆனா ஏறல. அல்லது ஏறினது, ஆனா உணர்வு விடுவதில்லை. நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடுங்க. கிரௌட்டுக்காக நாங்க கிறிஸ்தவத்தை தேட வேண்டாம். கிரௌட் எங்களுக்கு முக்கியம் அல்ல. சத்தமா சரியா வாழணும். இந்த காதல் கலாட்டா, நீங்க பிறகு கலாட்டா பண்ணிட்டு ஹனிமூனுக்கு போயிடுவீங்க. நான் தான் இங்க என்ன வறுத்து எடுக்கிறாங்க எல்லாரும். எத்தனை பேரை நான் இழக்கிறேன், எத்தனை குடும்பத்தை நான் இழக்கிறேன், எத்தனை அன்பானவர்களை நாங்கள் இழக்கிறோம். திரும்ப இப்ப சொல்றேன், இன்றைக்கு சொல்றேன், மன்னிச்சு கொள்ளுங்க சொல்றேன். இந்த அவிசுவாச கல்யாணம் என்ன தேடியே வராதிங்க, அப்படியே போயிருங்க. இந்த பக்கம் வரவே வேண்டாம். பாஸ்டர் உங்களுக்கு தேவையில்லை. திரும்ப வந்து அவைக்கு செய்தீங்க, எங்களுக்கு செய்யும் கொண்டு இந்த பேச்சுக்கு இடம் இல்லை. வரவே வேண்டாம், அப்படியே போயிருங்க. ஏனடா உங்களோட பேச போய் பிறகு நீங்க ரெக்கார்ட் பண்ண, பிறகு நீங்க வீடியோ எடுக்க, உங்களை நான் கடிஞ்சு கொள்ள, பிறகு நீங்க எனக்கு பாடம் எடுக்க தேவையில்லை. 25 பிள்ளைகளை வச்சு வாத்தியார் பாடம் எடுக்கிறார். ஆனா ஒரே ஒரு பிள்ளை தான் கருத்தாக அந்த கருத்தை தன் வாழ்க்கையில உள்வாங்கினார். அப்ப 24 பேரும் சும்மா இருந்தாங்க. இன்றைக்கு சபைகளும் அப்படித்தான் இருக்கு. நானும் நீங்களும் அப்படி அல்ல. பெத்தேல் வேற மாதிரி. சொல்லுங்க, பெத்தேல் வேற மாதிரி. அவ்வளவு காரியத்தையும் சரக்கையும் உள்வாங்கணும். இப்ப எங்கட வீட்டில் ஒரு கோழி முட்டை அடக்கிடக்குது. 12 முட்டை வச்சு படுக்க வச்சிருக்கு. இந்த வெயிலுக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கோழி 2 சிறகம் இப்படி விரிச்சு அந்த வெக்கையில தாங்கலாம. ஆனா இந்த கோழி போய் ஒரு முட்டைக்குள்ள அப்படி தன்னை ஒடுக்கி படுத்திருக்கண்டா எவ்வளவு கஷ்டம், அவ்வளவு அவ்வளவு அனலா இருக்கும். அது படுத்திருக்குது. ஆனா எனக்கு சந்தேகம், இப்படி போன நாட்களில் அப்படி கோழி படுத்து குஞ்சு பொறிச்சு அடுத்த நாள் செத்து போயிட்டு. ஏன்னு சொன்னா, இந்த முட்டை அடக்கிடக்கிற நாட்களில் இந்த கோழி முட்டையை விட்டு தூரம் போகாது, சாப்பிடாது, தண்ணி குடிக்காது, கால் நடக்காது, ரொம்ப அலட்டி கொள்ளாது, எந்த நேரமும் படுத்துக்கொண்டே இருக்கும். ஆனா 5 பொறிக்குது, 5 பொறிக்கல. ஆனா 10 முட்டையின் மேலதான் படுத்துச்சு. சொல்லுங்களேன், அங்க எதுவும் தப்பு பண்ணிச்சா? கோழியில தப்பு பண்ணல, கேட்கறதுல தான் தப்பு இருக்கு, உள் வாங்குறதுல தான் தவறு இருக்கு. நான் இந்த இடத்துல எல்லாருக்கும், நான் பாஸ்டர் குயின்டஸ்ல இருந்து அங்க அபிஷாய் வரைக்கும் தான் நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஒரே செய்தி, ஆனா எல்லாரும் அதை கேட்கறது இல்ல, கருத்தை உள்வாங்கிறது இல்ல. அப்ப ராயான் மட்டும் அதை கேட்டான், மற்றவர்கள் அதை கேளாமல் போனார்கள். கடைசி பெற்றோர்கள் செய்யாமல் ராயான் செய்ய அனுமதித்தார்கள். அப்பா அம்மாட்ட போறான், அந்த பாரத்தை, டீச்சர் சொன்ன பாரத்தை சொல்றான். அப்பா அம்மா சொல்றாங்க, டேய் உண்ட வயசுக்கு இதெல்லாம் தேவையா? பெரிய கதை கதைக்கிறாய். முதல்ல குசம்வீல் 2 தொட்டு காட்டு பாப்போம், எங்க இருக்குன்னு பாப்போம். குசம்வீல் மட்டன் தட்டை இல்ல. ஆமே சொல்லுங்க, பெற்றோர்கள் கவனிங்க. நீ செய்யப்பா, நீ செய், உன்னால முடியும். ஆனா எந்த காசு எடுத்து நீ செய்யக்கூடாது. நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நீ கிணத்தை கட்டி கொடு. சத்தமா சத்தமா சத்தமா. இவன் அதுக்கு உடன்படுறான். கொந்த்ரா போட்டாச்சு, கொந்த்ரா போட்டாச்சு. பாப்பா மாமா, நான் இனி வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன். பிள்ளைகளே, உங்களோட வீட்டில் வேலை செய்கிறதுக்கு வெக்கப்படாதீங்க. நான் விட்டா 12 மணி மட்டும் பேசுவேன்.
இன்றைக்கு சிறு பிள்ளைகளுக்கு பெல் என்றா தெரியாது, பெல் தான் தெரியும், பெல் தெரியாது. பெல் இந்த ஆனா பெல் என்றா தெரியும், பெல்லே தெரியாது. வேலை செய்கிறதை ஏதோ ஒரு அவமானமாக, தீட்டாக இன்றைக்கு பிள்ளைகள் நினைக்கிறார்கள். தேத்தண்ணி போடுங்கண்டா சூச்சுப்ப தட்டுகிறார்கள். வயசு 30, சட்டியை எடுத்து அடுப்பில் வைக்கவும், முதலில் கழுவவும், சட்டியை அடுப்பில் வைத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றவும், ஒரு கப் எடுக்கவும், அதுக்குள்ளே ஒரு தேயிலை சாயத்தை போடணும். எங்கே எல்லாரும் எடுத்துக்கொள்ள போகிறீங்க? ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் தண்ணி ஊற்றவும், சீனி போடவும், கலக்கவும், அப்பாட்ட கொடுக்கவும். யூடியூப்பில் தட்டி, என்ன வெக்கமா இல்லை? அந்த கிட்டடியில் ஒருத்தர் வெள்ளை அரைக்க வாசிச்சார். வெக்கமா இல்லை? ஏன்? பழக இல்லை, பழக இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலை செய்ய. அப்படியே இந்த சாட்டி மல்லியாக்காவை கோச்சுக்கலாங்க, சொல்லுங்க பாஸ்டர். அப்புறம் என்ன, விசா கிடைச்சிட்டு எனக்கு. ஓகே, மல்லியாக்கா சொல்கிறாங்க, சட்டி பானை கழுவி அங்கே அடுக்கி இருக்குன்னு வச்சு போட்டுருக்கு. இப்போ இலக்கியா அவ மேலே இருக்கிறா. உய் மாமா, இந்த சட்டி பானையை எடுத்து அடுக்குங்கோ, நான் சமைக்க போகிறேன். உடனே அவ சொல்லுவா, நான் பைபிள் வாசிக்கிறேன். உடனே இவ, வாசி புள்ள வாசி, பக்கம் பக்கமா வாசி. இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு வேலை செய்ய கள்ளம். என்ன? பைபிள் வாசிக்கிறேன், குளிக்க போறேன், படிக்கிறேன். ஒரு நாளைக்கு நீங்க சமைச்சு தான் ஆகணும். அதுக்கும் பெருசுகள் தான் சொல்லுது, மன்னிச்சு கொள்ளுங்க, ஆமென். இல்ல பிள்ளைகளே, இந்த ரயான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். பாக்கெட் மணி கொடுக்குறாங்க, சேர்க்கிறான். கஷ்டப்பட்டு வேலை செய்து அவன் சேர்க்கிறான். பிள்ளைகளே, நான் உங்களிடத்தில் சொல்றேன், நீங்கள் கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டு நீங்க அப்பாண்ட செக்க கிழிக்காதீங்க, அப்பாண்ட காத்து புழுவை எடுத்துட்டே விடாதீங்க. அப்பா அம்மா உண்ட இதை கொடு, நான் எங்க இவங்க இந்த சைனாவில் இந்த நிறைய வருது, நான் கொமாந்து பண்றதுக்கு. நோ, நீ வேலை செய், வீட்டில் வேலை செய், அம்மாட்ட சம்பளம் பொருந்தி வேலை செய். அம்மா தர்றாவோ இல்லையாண்டு பார்ப்போம். ஒரு கல்லில் 2 மாங்காய். ஒன்று, நீ வேலை செய்ய பழகிவிட்டாய், 2வது உனக்கு சம்பளமும் மாத முடிய வந்துடுது. கைதட்டுங்கோ, கைதட்டுங்கோ. ஒரு கல்லில் 2 மாங்காய். இனி உங்களுடைய அம்மா அப்பா தான் உங்களுக்கு பத்திரம். நீங்க உடன்படிக்கை பண்ணி செஞ்சு பாருங்க, அதுக்கு பிறகு சம்பளம் வருதா இல்லையாண்டு. அதில் இருந்து அதுக்கு பிறகு பிட்சா கொமாந்து பண்ணி சாப்பிடக்கூடாது. அதில் இருந்து எடுத்து கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. ஆமா, ஆவியானவர் டீல் பண்ணி கொண்டிருக்கிறார், சில பேரோட பேசி கொண்டிருக்கிறார். என்ன விடுங்க, ஆமென். பிள்ளைகள், இந்த ரய்யான் பாருங்க, 6 வயசு. இப்ப 6 வயசு பிள்ளை அம்மாவோட உடன்படிக்கை பண்ணி ஒரு பெரிய தரிசனத்தை தலைக்குள்ள வச்சு கொண்டு வேலை செய்யக்குள்ள அபிஷாய் மாதிரி ஆக்களை என்ன செய்வாங்க? அப்பதான் ப்ராஃபிட்டே பண்ணுவாங்க. டேய், என்ற சப்பாத்தி எடுத்து வை, அங்க வை. என்னடா இவன் வேலை செய்யறான் இல்லையா? ஆமா, யோசேப்புக்கு அப்படி பிரச்சனை வந்துச்சா இல்லையா? ஆமென். அப்ப அபிஷாய் ஆக்கள் எல்லாம் வச்சு வேலை வாங்குவாங்க. ஆனா அஸ்ரோன் தலைக்கு சோர்ந்து போகல, தன் வேலையை செஞ்சு முடிச்சான், சம்பளத்தை எடுத்தான். இன்றைக்கு 17 லட்சம் பேற்ற தாகத்தை தீர்க்கிற ஒரு மனுஷனா மாறினான். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, ஆமென். என்னோட திருப்பங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். நீங்க கோவிக்க மாட்டீங்க, ஆமென், எனக்கு தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 12வது வசனம். இந்த கிணற்றை இந்த சம்பவம் சமாரியா ஸ்திரியோட பேசுகிறார். சமாரியா ஸ்திரியினுடைய வாழ்க்கையை பார்த்தா ஏற்கனவே 5 புருஷர்கள், இப்ப ஒருவன் இருக்கிறான் 6வது, அவனும் உண்மையா புருஷன் இல்லை.
அப்ப அவளின் வாழ்க்கை சிதைஞ்சு போன ஒரு வாழ்க்கை, சமுதாயத்தால அங்கீகரிக்கப்படக்கூடாத ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? சமுதாயம் ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படிப்பட்ட ஒரு பெண். ஆனா அந்த சில்லறையோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஏனென்றால் பிதாவினுடைய திருவுளம் அதுதான், பிதாவினுடைய சித்தமே அதுதான். ரைட், ஓகே. இப்ப இந்த பொம்பளை என்ன சொல்றாண்டா, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கலும் நீர் பெரியவரோ? என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, விசேஷமா வாலிப பிள்ளைகளே, குழந்தைகளே, அசுரோன்களே, கேளுங்கள். யாக்கோப்பு எப்ப வாழ்ந்தான்? ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் இருந்து 49வது அதிகாரத்தோட யாக்கோப்பு இந்த வாழ்க்கை முடிஞ்சது. அதுக்கு பிறகு எத்தனையோ தலைமுறை இந்த பூமியில வந்துச்சு. ஆனா இப்ப இயேசுநாதர் வந்துட்டார். இயேசுநாதர் தலைமுறையில இந்த சமாரியா ஸ்திரீ சொல்றாங்க, யாக்கோப் இந்த கிணற்றை தந்த எங்கள் பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கலும் நீர் பெரியவரோ? அப்ப இந்த சமாரியா ஸ்திரீயினுடைய இருதயத்தில் யார் பெரியவங்க சொல்லுங்க? யாக்கோப்பு. ஏன்? அந்த கிணற்றை தந்தபடியால். சத்தமா 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 என்ன கவனிக்கணும். யாக்கோப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ அன்றைக்கு ஒரு கிணறு தோண்டினார். அதை தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்தார். அவர்களும் அவர்களுடைய ஆடு மாடுகளும் குடிச்சது. வருஷங்கள் கடந்து போய் விட்டது, தலைமுறைகள் கடந்து போயிடுச்சு. எத்தனையோ பேர் பிறந்தான் செத்தான், பிறந்தான் செத்தான், பிறந்தான் செத்தான். யாக்கோப்பும் இல்ல. ஆனா யாக்கோப்பு செஞ்சிட்டு போன அந்த காரியம் அப்படியே இருந்தது. பிள்ளைகளே, பிள்ளைகளே, உங்களுடைய எதிர்காலத்தை மண்ணாக்கிடாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம். நீங்க இந்த பூமியில எதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு போயிடுங்க. ஆனா நீங்க செஞ்சது இந்த பூமியில இருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமும் பிரயோஜனம் உள்ளதாக மாறிவிடும். இந்த அம்மா சொல்றாங்க, ஏற்கனவே 5 புருஷர், இப்ப 6வது புருஷன். வாழ்க்கையில சிதைந்து போன வாழ்க்கை. ஆனா இருதயத்தில் யார் குடியிருக்கிறாங்க? இருதயத்தில் யார பெரிய ஆளா வச்சிருக்கிறாங்க? யாக்கோப்பை. ஏன்? யாக்கோப்பு கொடுத்த அந்த கிணற்று தண்ணி. நீ என்ன கொடுக்க போறாய்? இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போறாய்? என் பிள்ளைகளே கேளுங்க, எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க செஞ்சா உங்களுக்கு பிறகு எத்தனை தலைமுறை வந்தாலும் உங்களை பேசிக்கொண்டே இருக்கிற மாதிரி செய்யுங்க. சத்தமா. உங்களால முடியாது என்று சொல்லாதீங்க. அந்த 6 வயசு பிள்ளையால ஏதோ ஒன்றை சாதிக்க முடிந்தது. அந்த 6 வயசு பிள்ளைக்குள்ள ஒரு பெரிய புரட்சி உண்டாச்சு. அந்த 6 வயசு பிள்ளையினுடைய வாழ்க்கையில பல உணர்வில் மாற்றம் உண்டாச்சு. ஏதோ இந்த பூமியில பிறந்தோம், வயசு வர காதல் பண்ணினோம், பிறகு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணினோம், 2 பிள்ளையை பெற்றோம், பிறகு பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணினோம், பிறகு பிள்ளைக்கு நாங்கள் நட்டை சேர்த்தோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், செத்தோம். அப்படி இல்லை. இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றை செஞ்சிட்டு நான் போகணும். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? யாக்கோப்பு ஒரு கிணறு கட்டினான். அந்த கிணறு நிமித்தம் எத்தனையோ தலைமுறை கழிச்சு வந்த ஜனங்கள் எல்லாம் யாக்கோப்பை தங்களுடைய இருதயத்தில் பெரிய ஆளை பார்த்தாங்க. ரயன் ஒரு கிணறு கட்டினான். இன்றைக்கு இருக்கிறானோ இல்லையோ தெரியாது. ஆனால் ஆப்பிரிக்கா மக்கள் 17 லட்சம் மக்கள் நல்ல தாராளமாய் தண்ணி குடிக்கிறார்கள். நீ இந்த பூமியில என்ன செய்ய போறாய்? நீ இந்த பூமியில என்ன செய்ய போறாய்? வாலிப பிள்ளைகள், நல்ல தீர்மானம் எடுங்கள். உங்களை உங்களுடைய பெற்றோர்கள் மட்டுப்படுத்த மாட்டார்கள். ஜொனாத்தனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தால்
ஜொனாத்தன் தான் அதை செய்யணும், பெற்றோர் அல்ல. பெற்றோர் அல்ல. எனக்கு இதுக்கெல்லாம் வேத வசனம் இருக்கு, நேரம் போதாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பெற்றோர்களே, உங்களோட பிள்ளைகள் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்ய அவர்கள் உந்தப்படுகிற பொழுது, அவர்கள் செய்கிற பொழுது நீங்க அவர்களை என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்ணணும்.